மங்கோலியானாலே நொமாடிக் பீப்புள் தான் இங்கே மியூசிக் போட்டு இது பண்ணிருக்காரு. அது அப்படியே ஒரு ஐஸ் காட்டுக்குள்ளே பயணம் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ தி பேண்ட் ஃபிஷிங் இந்த லேக். குள்ளமான கியூட் குதிரைகள் பார்க்கறது சந்தோஷமாக நடவும். ஏய் துரத்துக்கிட்டு ஓடுற குமார். டைகா காடுகள் பிரமாதமாக இருக்கா? காட்டுக்குள்ளேயே வந்திருக்கோம். இப்போ இதுதான் பால். நம்ம ஊர் வெள்ளாறு மாதிரி இல்லாமல் செம்புலியாடு மாதிரி இல்லாமல் ஒரு வித்தியாசமாக ஒரு கலவையாக இருக்குது. இப்போ எனக்கு குளிர் பயங்கரமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தாங்கிறதுக்காக இது வந்து பக்வீட் அப்படின்னு சொல்லுவாங்க. மங்கோலியா வந்து குதிரை ஓட்டினா எப்படி ஓட்டியாச்சு பார்த்தீங்களா? இந்த டிரான்ஸ் மங்கோலியன் ரயில்வே லைன்லேயே ஒரு அட்டகாசமான ஒரு குட்ஸ் ட்ரெயின் வித்தியாசம் வந்துருக்காரு. ஏதோ மாதிரி அட்டகாசமான வெந்நீர் ரோட்டுக்கு வந்தாச்சு. ஃப்ரோசன் லேக் கூஸ்கல். பை பாய். இங்க பாருங்க சூப்பர். ஓ அப்படி பயங்கரமா இருக்கா? அடுத்த நாள் காலை மணி 10:30 -14. இன்றைக்கி அருமையாக இருக்குது வெதர். நல்லா சன்னி டே. டெம்பரேச்சரும் ஓரளவுக்கு தாங்கக்கூடிய லெவலில் இருக்குது. பாருங்கள், க்ளவுஸ் எல்லாம் போடல. என்னங்க கிளம்புவோமா இந்த அட்டகாசமான கூஸ்குல் லேக்கை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு? நம்ம இப்போது ஹட்கல் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் இருக்கோங்க. இங்கேருந்து ஒரு 200 கிலோமீட்டர் போனால் ரஷ்யன் பார்டரில் இருக்குது. ஸோ ரஷ்யன் மங்கோலியன் பார்டரில் இருக்க மங்கோலியாவின் மிகப்பெரிய நன்னீர் ஏரியான, அதாவது கொள்ளளவில் ஏரியாவில் இன்னொரு லேக் இருக்குது, ஊஸ் லேக் அப்படின்னு சொல்லிட்டு. தண்ணியோட வால்யூம் கொள்ளளவு பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஏரியான லேக் கூஸ்குல்ல இருக்கும். இந்த லேக் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 136 கிலோமீட்டர் நீளங்க. அகலம் மட்டும் 36 கிலோமீட்டர். ஸோ மிகப்பெரிய லேக்கு. லேக்கோட சதன் ஷோர் தென் முனையில் இருக்கிற ஹேட்கல் அப்படிங்கிற குட்டி டவுன் அல்லது கிராமத்தில் தான் நம்ம இருக்கோம். அந்த ஒரஞ்ச ஏரியா பார்த்தோம். இன்றைக்கி இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு பாதி லேக் வரைக்கும் எலாங் த ரோடில் இருக்குது வழி. அந்த லேக்கை ஒட்டியே வந்து ஒரு ஐஸ் ரோடு போகுது. அதில் ஒரு 50-60 கிலோமீட்டர் பயணம் பண்ணி சூப்பராக வந்து நல்லா டீப்பான லேக்கில், ஃப்ரோசன் லேக்கில் அருமையாக அந்த ஒரஞ்ச ஏரியை பார்த்துட்டு, அங்கே பக்கத்தில் நிறையா வந்து நான் சொல்லியிருந்த மாதிரி உங்களுக்கு வந்து மங்கோலியானாலே நொமாடிக் பீப்புள் தான். இங்கே வந்து உங்களுக்கு அங்கே நிறையா கூடாரங்கள் போட்டு இங்கே வந்து நாடோடி மக்கள் வந்து வசிக்கிறாங்க. ஸோ அவங்களையும் பார்த்துட்டு இந்த நொமாடிக் ஹேர்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, ரெயின்டியர் நொமாடிக் ஹேர்டர்ஸ், இந்த தூக்கா ட்ரைப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழங்குடி மக்கள் வந்து இந்த வசிக்கிறாங்க, செமி நொமாடிக் பீப்புள். அவங்கள பற்றியெல்லாம் நான் வந்து அந்த லேக் போயிட்டு பேசுகிறேன். ஸோ அவங்கள நம்ம பார்க்குறதுக்கும் வந்து இன்றைக்கி பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ இதெல்லாமே இன்றைக்கி சூப்பராக போய் இந்த லேக்ஸ் கூஸ்குள்ள எக்ஸ்ப்ளோர் பண்ணதில்லாமா? வணக்கம், நான் உங்கள் குமார். நம்ம இப்போ வேர்ல்ட் பட்ஜெட் டூர் சீசன் 14 இருக்கோங்க. எக்ஸ்ட்ரீம் ஏஷியா பயணத்தில் முதல் நாடு சீனா முடிச்சுட்டு 2வது நாடான மங்கோலியாவில் இருக்கோம். மங்கோலியாவில் உலன்பத்தார் கேபிட்டல் முடிச்சுட்டு நார்தர்ன் மங்கோலியா ரஷ்யா பார்டரில் இருக்க இந்த அட்டகாசமான ஏரியான லேக் கூஸ்குல் வந்திருக்கோம். இதை பற்றின சுவாரஸ்யமான தகவல்கள் நிறைய பேச வேண்டியது இருக்குது. அப்படி ஒவ்வொன்றா பேசுவோம். ஃபஸ்ட்டு அந்த லேக் கூஸ்குலுக்கு இங்கேருந்து 40 கிலோமீட்டர் பயணம் பண்ணி போகலாம். ஓகேவா? நல்ல அகலமான நடுவில் ஏரி பகுதி தான் இப்போ போகிறோம். இங்கேருந்து ஒரு 30-40 கிலோமீட்டர் பயணம் பண்ணி அதுக்கு கிளம்பலாம். பாட்டிக்கு நன்றி. காலையில் அவங்களுக்கு ஒரு பிஸ்கெட் கொடுத்து டீ இது கொடுத்தாங்க, அந்த மங்கோலியன் சாய். இந்த யாக் பால் இருக்குல்ல, இந்த இங்கே இருக்கிற அந்த எருமை, ஸோ அதுலேருந்து எடுத்த பால்லேருந்து கொடுத்தாங்க. டீ பிஸ்கெட் சாப்பிட்டாச்சு. செக் அவுட்லாம் ஈவினிங் வந்து பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பேகெல்லாம் எடுத்து வச்சிட்டேன். நம்ம எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியதான், ட்ரெஸ்லாம் போட்டு. விகோ பிரதர் மியூசிக் போட்டு இது பண்ணிகிட்ருக்காரு, வைப் பண்ணுறாரு. இதே அங்கே அப்பப்போ தொட்டால் ஷாக் அடிக்குதுங்க, என்னன்னே தெரியல. இது வின்டரில் தான் இந்த மாதிரி பார்த்துருக்கேன். நான் ரஷ்யாவில் இந்த மாதிரி பண்ணேன். இந்த மாதிரி இது ஹேண்டில் இது பண்ணும்போது ஷாக் அடிக்குது. எதனாலன்னு தெரியுமா உங்களுக்கு? ஸோ அந்த பாட்டியோட பையன் இவர் தான் அந்த இதுக்கு ஓனர். சாரி பிரதர், ஐ ஃபர்காட் யுவர் நேம். ஜெரி. ஹலோ ஜெரி, தேங்க்யூ. மியூசிக் போட்டு இது பண்ணிருக்காரு. லெட்ஸ் கோ. பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் கிடையாதுங்க. சொந்தமாக கார் எடுத்துகிட்டு வரணும். இல்லை பேக்கேஜ் டூரில் நிறைய பேர் வருவாங்க உலன்பத்தாரில் இருந்து. அதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லி. நான் இவர்கிட்டே டைரெக்டாக பேசிட்டேன். இவர் வந்து $40 கேட்குறாங்க. அதாவது நம்ம ஊர் பணத்துக்கு ஒரு 3600 ரூபா. ஒரு 5 மணி நேரம், மணி 10:30 ஒரு 3:30-4 மணிக்கு திரும்ப வந்துடுவோம். இங்கேருந்து ஒரு 50-60 கிலோமீட்டர் போயிட்டு இங்கே சுற்றி பார்த்துட்டு அந்த ட்ரைப்ஸ் இவங்களாம் பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு திரும்பவும் வந்து வந்துடுவோம் ஒரு 50-60 கிலோமீட்டர்.
ஸோ மொத்தமாக ஒரு 100 to 120 கிலோமீட்டர் நமக்கு பயணம் இருக்க போகுது. இதான் நம்ம காரு. இன்னொருத்தர் 2 பேர் இருந்தால் ஷேர் பண்ணால் சீப்பாக முடிக்கலாம். பட் ஓகே, நம்ம ஃப்ரண்ட்டில் உட்காந்துக்கலாமா? அதுதான் நல்லாயிருக்கும். இவ்வளோ இதுக்கு இருக்கும்போது நம்ம ஏன் இதில் உட்காரணும்? இப்போ பாருங்க, காரே ஃபுல்லாக ஐஸாக இருக்குது. பட் எதிர்பார்த்ததை விட இன்னைக்கு வாம் வெதருங்க. சன்னி டே கூட. வானம் எவ்வளோ தெளிவாக இருக்குது பாருங்க. அப்பா, இதெல்லாம் நம்ம துடைக்கணும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்க, துடைச்சத்தை காட்ட முடியும். ஃபுல்லாக ஐஸ் இதாக இருக்குது, ஸ்னோ இதாக இருக்குது. ஓகேங்க, ரொம்ப க்ளீன் பண்ண முடியல. இதெல்லாம் மேபி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் கிராமமே அமைதியாக இருக்குது. சனிக்கிழமை காலையில் குழந்தைகளுக்கும் லீவு. இங்கே ஒரு ஸ்கூல் இருந்தது, நேற்று கூட பார்த்தோம் போகும்போது. ஸோ எல்லாமே லீவு, அதனால் இழுத்து போத்தி தூங்குறாங்க. 10:30 இங்கெல்லாம் சீக்கிரம் படுத்துடுறாங்க, ஆனால் லேட்டாக எழுந்திரிக்கிறாங்க. ஒரு நாளைக்கு 10-15 மணி நேரம் பக்கம் வந்து பெட்லேயே தான் இருக்காங்க. ஒரு அடிக்கிறக்குள்ளருக்கு என்ன பண்ணுறது பாருங்க, ஊரே வந்து வெறிச்சோடி காணப்படுது. காலையில் 10:30 மணி. ஸோ இந்த நோமேடிக் ஃபேமிலிஸ்க்கு வந்து இது வாங்கிட்டோங்க, கொஞ்சம் அவங்களுக்கு கொடுக்குறதுக்கு கிஃப்ட் மாதிரி குக்கீஸ் வாங்கியிருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதான். இது மலைப்பகுதி பார்த்தீங்களா? இது சுற்றி எல்லாமே வந்து சயன் மலைப்பகுதிகளுங்க, சயன் மவுண்டெயின்ஸு. சுற்றி மலைகள் தான் இருக்குது. சைபீரியாவில் இருந்த காற்று இங்கே ட்ராப் ஆனங்காட்டி தான் இங்கே இவ்வளோ கோல்டாக இருக்குது. லேக் ஹவுஸ்குள் இவ்வளோ இதாகிறது. மங்கோலியா முக்கிய காரணமே இது வந்து ரொம்ப கடல்லேருந்து தள்ளி இருக்கிறதும், சைபீரியாவிலிருந்து வந்த அந்த ஆர்டிக் குளிர்காற்றும் வந்து உள்ளே வந்து இங்கே இதாகிறதுனால தான். பாருங்கள், டைகா காடுகள் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஊசி இலை காடுகள் அதுதாங்க வந்து ரஷ்யன் டைகா. முக்கியமாக இந்த ஈஸ்டர்ன் யூரோப்பு, ரஷ்யாவில் இந்த சைபீரியா, இந்த மங்கோலியாவில் நார்தன் மங்கோலியா, இங்கெல்லாம் வந்து இந்த ஊசி இலை காடுகள் நம்ம பார்க்க முடியும். மோஸ்ட்லிலாம் பைன் ஃபாரஸ்ட், பைன் மரங்கள்னு நினைக்கிறேன். அப்படியே சும்மா லட்சக்கணக்கான சதுர பரப்பு கிலோமீட்டருக்கு அப்படியே இருக்கும் இந்த காடுகள். சைபீரியாவில் ரொம்ப பிரசித்தி பெற்றது. இந்த இடம் தாங்க வந்து லேக் ஹவுஸ்குள் நேஷனல் பார்க்கோட சேர்ந்ததுங்க எல்லாமே இது. இன்னொன்று, இந்த இடம் தான் வந்து டிரான்சிஷன் பாயிண்ட். அதாவது மங்கோலியா பார்த்தீங்கன்னா, மங்கோலியாவோட அந்த பக்கம் சென்ட்ரல் சதர்ன் மங்கோலியாலாம் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஸ்டெப்பு, அதாவது புல்வெளி, அடர்ந்த புல்வெளின்னு சொல்லுவாங்க, புல் சமவெளி, ஸ்டெப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த டைகா ஊசி இலை காடுகள். ஸோ இதுவும் மாறுற இடம் இது. இது அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரஷ்யன் சைபீரியா மாதிரி தான் இருக்கும். கிட்டத்தட்ட அதே தான். இங்கேருந்து 200 கிலோமீட்டர் பார்டரில் தான் இருக்கும் ரஷ்யன் சைபீரியா பார்டரு. லேக் பைக்கலும் பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ அந்த டவுனை விட்டு கம்ப்ளீட்டாக வெளியில் வந்துட்டோம். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது மலை. சயன் மவுண்டைன், சயன். Yeah, so this is kind of Sayan. Yeah, சயன் மவுண்டன் ரேஞ்ச். சயன் மலைகள் வந்து இந்த நார்தன் மங்கோலியாவில் ஒரு மிகப்பெரிய மலைத்தொடருங்க. ஸோ அதில் ஒரு பாட்டு தான் இப்போ நம்ம பார்க்கறது. இதில் தான் அந்த டைகா காடுகள் இருக்கு, ஊசி இலை காடுகள். நான் மற்றும் ஜெர்ரி. ஹாய் ஜெர்ரி. ஹாய். So in summer lot of people come here for tourism. Summer is Many people. Yeah, July, August. Yeah. During Nadam festival. Yeah. And also snow festival happen in March first week, no? March. Ice festival. Ice festival. Yeah. Yeah. That time also a lot of tourists comes. Yeah. Okay. இன்னும் நல்லா குளிராகி கம்ப்ளீட்டாக உறைஞ்சி ஏரியில் வந்து வண்டியே ஓட்டலாம், அந்த அளவுக்கு ஆகும். அப்போ தான் அது நடக்கும். நம்ம லேக் பைக்கில் பார்த்தோம்ல அதே மாதிரி. The people around this village, they depend on only the lake, or they do some agriculture, farming? We don't have agriculture. No agriculture. So only depends on the lake. Yeah. Fishing, people do fishing in the lake? No. No fishing? No fishing. Okay. Oh, tourism is the main. Yeah. Okay. It's government they don't. So it's. Oh, they banned fishing in the lake. Yeah. Okay. மீனே பிடிக்கூடாதுங்களாம்மா இந்த கூஸ்குள் லேக்கில்? You need to get permission to get fishing. Yeah. Permission? Yeah. Okay. மேபி அதை தான் அப்படி சொல்கிறாருன்னு நினைக்கிறேன். எல்லாருனாலையும் மீன் பிடிக்க முடியாது, அதுக்கு லைசன்ஸ் மாதிரி வாங்கணும்னு நினைக்கிறேன் இந்த லேக்கில் மீன் பிடிக்க. அது லிமிட்டடாக கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த வளத்தை வந்து எப்பவுமே வந்து சஸ்டைனபிளாக வந்து காக்கிறதுக்காக. கரெக்டு. மீன் எப்படி இல்லாமல் இருக்குது, அது பிடிக்க முட்டை ஃபுல்லாக வந்துடும். இது நல்லா இருக்குது பாருங்கள்.
அழகாக ஒரு காட்டுக்குள்ளே வர்ற ஃபீலு, டைகா ஃபாரஸ்ட்டுக்குள்ளே அப்படியே வந்து நம்ம ரஷ்யன் சைபீரியாவுக்குள்ளே இருக்கிற ஃபீல் இருக்குது. ஸோ ஐஸ் ரோட்டில் போயிட்டுருக்குறோம். ஜம்முன்னு போக வேண்டியதான். அங்கே கூட ஒரு 2 வீடு இருக்குது பாருங்கள். அங்கே மலை மேலே ஒரு குட்டி வீடு இருக்குது. இது வந்து ஆட்டு மாட்டு தொழுவம் தானே, இது பட்டி தானே இது. This is for the yaks and horses. This is for animals. Animals சொன்ன மாதிரி இங்கே பாருங்க, அங்கே ஒரு வீடு இருக்கு வந்து பாங்களாட்டு இருக்கு. எங்கள் அனிமல்ஸ் எல்லாம் now the animals has gone for herding. எல்லாம் சாப்பிட போயிருச்சுங்க. காலையில் எழுந்திரிச்சு இங்கே தான் நைட் அடைச்சி வச்சிருவாங்க. ஆனால் அதுகளுக்கெல்லாம் குளிர் நல்லா தாங்குதுங்க. அப்படியே ஓப்பனில் தான் இருக்குது பாருங்க. அதாவது அப்படியே ஒரு ஐஸ் காட்டுக்குள்ளே பயணம் பண்ணிட்டு இருக்கிறோம். இட்ஸ் ஓகே. மங்கோலியா ஐஸ் காட்டுக்குள் ஒரு பயணம். அப்படி பயங்கரமாக இருக்குது இல்லை உங்களுக்கு? செமையா? ஆனால் இந்த நார்மல் காரே வண்டியில் மலை மேலே நல்லா போகுதுங்க ஐஸ்லேயே. டயர்லாம் ஐஸ் தாங்குற டயர் போட்டு வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதில் பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் அந்த காடு. குதிரைகள்லாம் மேய்ஞ்சிட்டு இருக்குது. அப்படியே ஒரு 8 போய் பார்த்துட்டு வந்துடுவோமா? இந்த பக்கம் பாருங்களேன், ஐஸ் வரலங்க பெருசாக. அங்கே யாக்கு எருமையும் கூட மேய்ஞ்சிட்டு இருக்குதுங்க. அப்படியே நடந்த ஒரு விசிட் விட்டு வந்துடுவோம் வாங்க. இங்கே பாருங்க அப்படியே அட்டகாசமான இந்த மங்கோலியன் சைபீரியன் ஊசி இலை காடுகள் டைகா ஃபாரஸ்ட்டுக்குள்ள உங்கள் குமார் அழகாக இந்த மங்கோலியன் சைபீரியன் குதிரைகள் மேய்ஞ்சிட்டு இருக்குது பாருங்க. ஜாலியாக அந்த மேலே இதில் எல்லாம் வந்து இந்த மாதிரி குளிர்காலத்தில் இந்த மாதிரி சாப்பாடு கிடைக்கிறதே கஷ்டங்க. அங்கங்கே இருக்கும் ஐஸ் தள்ளி எல்லாம் சாப்பிட்ணும். நம்ம வந்தாலும் அப்படியே லைட்டாக மூவ் ஆகுது பாருங்களேன். ஆனால் அழகாக இருக்குதுங்க குதிரைகள்லாம். இங்கே நல்லா கவனிச்சிங்கன்னா நம்ம ஊர் மாதிரி குதிரைகள்லாம் இது வந்து ஹைட்டாக இல்லைங்க, ரொம்ப குள்ளமாக இருக்குதுங்க. இது இந்த ஊருக்குனே ஸ்பெஷலாக ஆனதாட்டு இருக்குது. எவ்வளோ குள்ளமாக இருக்குது பாருங்கள். சாணி போடுறது கரெக்டாக நம்ம வந்த உடனே அது ஒரு கலரில் இருக்குது, ப்ரௌன் கலரில். இது வந்து கொஞ்சம் அப்படியே இந்த கலரில் இருக்குது, லைட்டு சாம்பல் கலரில் இருக்குது. இங்கே ஒரு பாருங்க ஒரு குதிரை. ஆனால் நம்மளே எதுவும் பண்ண வரலைங்க. இங்கே பாருங்க ஒரு குதிரை வித்தியாசமாக இருக்குங்க. கருப்பு வெள்ளையில் தெரியுதா வித்தியாசம்? ஓடுதுங்க. ஏய் துரத்துக்கிட்டு ஓடுற குமார் பயந்து ஓடுதுங்க. அங்கே மேலே யாக் மேய்ஞ்சிட்டு இருக்கு பாருங்க. 2 3 இப்போ மண்ணாக தான் இருக்குது. அங்கங்கே இந்த புஷஸ் சொல்லுவாங்கள்ல, காஞ்ச புல் இருக்குது, அதை சாப்பிட்டு இருக்குதுங்க. ஆனால் இதுக்கெல்லாம் அதுக்கெல்லாம் சாப்பிட்டு அதுக்கெல்லாம் வந்து கூடாரத்துக்கு போயிட மாட்டேங்குதுங்க. யாரும் மேய்க்கிறதெல்லாம் இல்லை. நானும் பார்க்குறேன் ஒரு மேய்ப்பாளன் கூட இல்லை. அதுகளுக்கெல்லாம் கொஞ்சம் கூட ஒரு இவ்வளோ குளிர்தே ஒன்றுமே பண்ணல. ஜாலியாக அதுக்கு தானாகவே இயற்கையாகவே ரோமங்கள் தோலும் தடிமனாகவும் மேலே வந்து அழகாக அந்த ஃபர் மாதிரி அமைஞ்சிருக்குதுங்க. இயற்கையாகவே சந்தோஷமாக ஜாலியாக எங்கெங்கெல்லாம் புல் சாப்பாடு கிடைக்குதோ இப்போ சாப்பிட்டுட்டு புல் தான் சாப்பிட்டு போயிடுறதுக்கு எல்லாம் ஓடி போயிடுச்சு அந்த பக்கம். அங்கே தெரியுது 3 யாக்கு நின்றுருக்குது. யாக்கும் சாம்பல் கலரில் இருக்குது, ப்ரௌன் கலரில் இருக்குது, கருப்பு கலரில் இருக்குது, வித்தியாசமாக இருக்குது. ஓகே இப்போ ஏறுவோமா? வாங்க அப்படியே அடுத்த இடத்துக்கு போகலாம். We go, brother. Yeah. The horses ran away when I go nearby. But they didn't try to hurt me. What? They didn't try to come near me. No. They always like the horse is wild horses. They were very fearful of humans. பாருங்க அப்படியே ஓடியாந்து இந்த பக்கம் வந்து நின்றுச்சுக்கு எல்லாம் சாப்பிட்டு இருக்குதுங்க. மரத்துக்கு கீழே விழுந்த இலைகள், சின்ன சின்ன புட்கள். இதுகளுக்கு சம்மரில் சந்தோஷமாக இருக்குங்க. மோர் ஹார்சஸ். அங்கே போய் பார்த்துக்கலாம் இருங்க. அப்படி நடு ரோட்டில் நின்றுட்டுங்க ஏகப்பட்டது.
நம்மளை தவிர ஒரு டூரிஸ்ட் குரூப் இல்லைங்க, ஒரு டூரிஸ்ட் இல்லைங்க, நம்ம மட்டும்தான் வந்திருக்கிறோம். அப்படியே மூவ் ஆகுதுங்க. பல வண்ணங்கள் இருக்குதுங்க ஹார்ஸு. கருப்பு வெள்ளை, ப்ரௌனு, ஆஷ் கலரில், சில இதெல்லாம் பயங்கர வித்தியாசமாக இருக்குது. பாருங்கள், ஃபுல்லாக எல்லாம் சாணி போட்டிருக்குதுங்க. அப்பா, இந்த அட்டகாசமான மங்கோலியன் டைகால இந்த குதிரைகள், குள்ளமான க்யூட் குதிரைகள் பார்க்குறது சந்தோஷமாக நடுவோம். இல்லை எல்லாம் ஓடுது பாருங்கள், தெரிச்சு என்னை பார்த்தோன்னே. அப்படி என்ன பயமா குமாரை கண்டு? நம்ம ஊரில் குதிரை பக்கத்தில் போனால் எட்டி உதைக்க பார்க்குங்க, இங்கெல்லாம் பயந்துட்டு ஓடுதுங்க. மங்கோலியன் வைல்டு ஹார்சஸ் சூப்பராக இருக்குங்க. இடத்த பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்க. இந்த பக்கம் ஓரளவுக்கு இன்னும் ஐஸ் வரல, இந்த மலையில எல்லாம் கொஞ்சம் பச்சை பசேல்னு இருக்குது. ரொம்ப இல்லை, ஓரளவுக்கு அப்படி அது மாதிரி மீடியமாக ப்ரௌன் கலரில் இருக்குது. இந்த பக்கம் அப்படியே இந்த டைகா ஃபாரஸ்ட்டு ஒரு சைடு, இந்த பக்கம் ஃபுல்லாக அப்படியே ஐஸில் உருந்து கிடக்குது. பிரமாதமான ஒரு லேண்ட்ஸ்கேப்பு. மற்றும் உங்கள் குமாரும் நீங்களும் தானே வந்துருக்கீங்க கூடவே. ஹாப்பியா? வாங்க. அவ்வளோதான். நம்ம இப்போ பக்கத்தில் போனோம்னா இன்னும் ஓடுங்க, அதனால் பிரயோஜனம் இல்லை. இருக்குது அங்கங்கே பாருங்கள், புல்லெல்லாம் இருக்குது. இதெல்லாம் தான் சாப்பிடுதுங்க. காஞ்சி போச்சு புல், அதையும் மீறி அப்புறம் சாப்பிட்டு தானே ஆகணும். இதே சம்மரில் வந்தீங்கன்னா பச்சை பசேல்னு இருக்கும். ஸோ அதுங்களுக்கு வந்து ராஜ வேட்டை தான். வின்டரில் தான் கஷ்டப்பட்டு சாப்பிடணும். அப்பா, காற்று விசு நல்லா அடிக்குதுங்க. விகோ ப்ரோ, தேங்க்யூ. Mongolian wild horses are so fearful. Yeah. They just ran away from human. Yeah. Okay. Just because of foreigner or even you go, they just ran away? Yeah. Same. Oh, same. Yeah. Okay. இந்த பயந்தாங்கோலிகளாக இருக்குதுங்க இந்த குதிரைங்க. அப்படி போயிட்டுருக்குறோம். நல்லா தள்ளி பக்கத்தில் எதுவும் இருக்க மாதிரி தெரில. பார்ப்போம் வாங்க. வந்துட்டோங்க. கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் பயணம் பண்ணி வந்தாச்சு. அங்கே பாருங்க, அந்த மலைகளுக்கு கீழே அங்கங்கே கூடாரம் போட்டு தங்கியிருக்காங்க. கூடாரம் இந்த வீடுகளே இருக்குது, வழக்கமான மர வீடுகளே வச்சு தங்கியிருக்காங்க. A lot of yaks. Yes, no, yaks, and so you can see these people is taking wood. Wood. Yeah. So it's, maybe you can make video how they are taking wood. Okay. அங்கே மரங்களை வெட்டி கோடாலி வெட்டி இது எடுக்கிறாங்க. அங்கே சமையல் பண்ணுறதுக்காக இந்த மரங்களை. ஐ கோ ஒன் கம். பாருங்க, ஏக்கெல்லாம் போயிட்டு இருக்குதுங்க ஜாலியா. இந்த பக்கம் வந்து நம்ம அந்த பாட்டிமா பார்த்துட்டு போனோம், இது பபுஷ்கா. அவங்க வீட்டிலே விறகடுப்பு தாங்க யூஸ் பண்ணுறாங்க சமையலுக்கும் சரி, அந்த வீட்டை சூடு பண்ணுறதுக்கும் சரி. ஸோ இவங்க எல்லாம் இந்த மாதிரி மரங்கள் எல்லாம் வந்து வெட்டி எடுத்துக்கிறாங்க இங்கேருந்து. ஹலோ ஐம் இந்தியா. ஓகே. அவருக்கு புரியல, வேலையை கெடுக்காது அப்படிங்கிறார். ஸோ அந்த மரத்தையே கம்ப்ளீட்டாக இது பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு மரம் தேவைப்படும் போது ஒரு மரத்தை கம்ப்ளீட்டாக வெட்டி சின்னதாக போட்டு இது பண்ணிக்கிறாங்க. பாருங்களேன், இது பண்ணுறேன். அந்த யாக்ஸுக்கெல்லாம் அப்படியே அங்கே மேய்ஞ்சிட்டு இருக்குதுங்க. வேகமாக போனால் பிடிக்கலான்னு நினைக்கிறேன். ஆனால் அதுக்குள்ள நடந்துக்கிட்டே இருக்குதுங்க. பிடிக்க முடியுமா? ஒருத்தர் நின்றுச்சுன்னா பரவாயில்ல. கூட்டமாக போயிட்டுருக்குது. இந்த ஐஸ் காட்டெருமைகளா, இது எப்படி தமிழில் சொல்கிறதுன்னு தெரியல. யாக்ஸை இதை யூஸ் பண்ண தான் ஐஸ் மாடுகள், இதை யூஸ் பண்ண தான் குளிர் மாடுகள்னு வச்சுக்கலாமா. இதை யூஸ் பண்ணி தான் வந்து உழுவே செய்கிறாங்க, கறிக்கும் யூஸ் பண்ணிக்கிறாங்க, பயணத்துக்கும் யூஸ் பண்ணிக்கிறாங்க, இதிலிருந்து எடுக்கிற அந்த கம்பளிக்கும் யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ எல்லா விதத்துக்கும் இந்த ஓடியே போயிடுச்சுங்க. சே, இவ்வளோ தூரம் வந்து பார்த்துட்டோம். இப்போ பாருங்கள் எவ்வளோ போயிட்டுருக்கு பாருங்கள். சே, அடா
துரத்திட்டு போய் பிடிக்க முடியல. பக்கத்தில் வந்தால் பயந்துட்டு ஓடுதுங்க. குதிரையும் சரி இந்த யாக்கும் சரி. டைகா காடுகள் பிரமாதமாக இருக்கா. காட்டுக்குள்ளேயே வந்திருக்கோம். இதில் வந்து அந்த பைன் மரங்கள்ங்க எல்லாம் இலையுதிர் காலத்தில் விழுந்து காஞ்சி போய் கிடக்குதுங்க. சைபீரியன் டைகாஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ மங்கோலியன் டைகாஸில் இருக்கும். ஆனால் காற்று விசி அடிக்குதுங்க. அதனாலேயே குளிர் தெரியுது. இந்த விண்ட்ஷீல்ட் ஃபேக்டர் ஜாஸ்தி. இங்கே டெம்பரேச்சர் -14 தான். ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஃபீல்ஸ் லைக் -20 வரைக்கும் வரும்னு நினைக்கிறேன். இந்த காற்று அதிகமாக இருக்குது இன்றைக்கி. ஒருத்தர் 2 வீலரில் போகிறாருங்க. படக்கூடுங்க. நேற்று கூட பார்த்தோமே. பட் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் கோல்டு கிளைமேட்ஸ் எல்லாம் இப்போ 2 வீலர் ஓட்டுறதெல்லாம், வண்டி ஓட்டுறதெல்லாம், பைக் ஓட்டுறதெல்லாம் கஷ்டம். அதையும் மாரி ஓட்டு போயிட்டுருக்காருங்க. அப்படி போயிட்டுருக்கோம். அங்கே பாருங்க ஆடுகளுங்க. நான் சொன்னேன்ல மங்கோலியாவில் அதிகமாக ஆடு வளர்க்குறாங்க. ஆடு, இந்த யாக்ஸு, குதிரைகள், இந்த 3 தான் மெயின். இங்கே பாருங்க எவ்வளோ ஆடுகள் இருக்குது பாருங்க. This is Marco Polo sheep, Kashmiri sheep, Kashmiri. இங்கே பாருங்க எத்தனை ஆடு. அது கேட்டேன் ஒன் செகண்ட். மங்கோலியாவில் அந்த காஷ்மீரி உள்ளு யூஸ் பண்ணுறாங்க. பயங்கரமான விலை உயர்ந்த கம்பளி. அவ்வளோ குளிர் தாங்கும். அது எதுலேருந்து எடுக்கிறாங்க அந்த காஷ்மீரி கம்பளி அப்படின்னா இந்த வகை ஆடுகள் இருந்தாங்க எடுக்கிறாங்க. ஸோ இதுதான் காஷ்மீரி வகை ஆடுகள். செம்மறி ஆடு கறிக்கும் யூஸ் பண்ணிக்கிறாங்க. முக்கியமாக இந்த கம்பளிக்கு தான் யூஸ் பண்ணுறாங்க. ரொம்ப விலை உயர்ந்தது. உலக பிரசித்தி பெற்றதுங்க இந்த மங்கோலியன் காஷ்மீரி கம்பளிங்கிறது. போயிட்டே இருக்கு பாருங்களேன். நம்மளும் போக அதுவும் போகுது. ஒன்றை கூட பிடிக்க முடியலைங்க நம்மளால. மெதுவாக போகணும்னு நினைக்கிறேன். அப்படி எல்லாம் போய் ஜாயின் ஆயிடுச்சு பாருங்க. பக்கத்தில் போனால் ஓடிடுதுங்க. எல்லா அனிமல்ஸையும் பார்த்தாச்சுங்க. ஹாப்பி. இருந்தாலும் ஆடை தொட்டு காட்டணும்னு ஆசையாக இருக்குது. கட்டி வச்சா தான் தர முடியும்னு நினைக்கிறேங்க. இல்லைன்னா வாய்ப்பே கிடையாது. கொம்பு பார்த்தீங்களா எப்படி இருக்குதுன்னு. நம்ம ஊர் வெள்ளாறு மாதிரி இல்லாமல், செம்புலி ஆடு மாதிரி இல்லாமல் ஒரு வித்தியாசமான ஒரு கலவையாக இருக்குது இந்த மங்கோலியன் காஷ்மீரி ஆடுகள். சாதா கம்பெனியோட இந்த கம்பெனி விலை ஜாஸ்தி. காஷ்மீரி உலகம் ஃபுல்லாக ஏற்றுமதியும் பண்ணுறாங்க. ஸோ இந்த நாட்டோட பொருளாதாரத்துக்கு இந்த காஷ்மீரி உள்ளும் மிகப்பெரிய பங்கு வகிக்குதுங்க. நிறைய நாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ மோஸ்ட்லி கறியை விட இதோட கம்பளிக்கு தான் வேல்யூ ஜாஸ்தி. பயங்கர ஜாஸ்தி. ஓடியே போயிடுச்சு பாரு. இது தவிர நான் சொன்ன மாதிரி அந்த ரெயின்டியர் மாதிரி ஹேர்டர்ஸும் இருக்காங்க. இந்த காட்டுமான் வளர்க்குறதும். ஸோ அவங்க இன்னும் கொஞ்சம் இன்னொரு 200 கிலோமீட்டர் போகணும் அவங்கள பார்க்க. பட் நம்ம அவங்கள பார்க்க போகிறதில்ல இன்றைக்கி. ஓ we are going there. ஓகே. ஐயோ சாமி எப்படி இருக்குது பாருங்க. ரோடே இல்லை, அதே மாரி போயிட்டு இருக்குது. ஃபைனலாக நாடோடி மக்கள் இருக்க இடத்துக்கு வந்தாச்சுங்க. பாருங்க ஒரு நாய் கட்டி போட்டிருக்காங்க. இங்கே கூடாரத்தில் தங்குறாங்க பாருங்க. இதான் கூடார ஜர். சூப்பராக இருக்கா. கிர்கிஸ்தானில் பார்த்தோம், நேத்தும் பார்த்தோம். திஸ் ஃபேமிலி ஓகே. இங்கே பாருங்க அட்டகாசமா. இங்கே வந்து தூக்கா பழங்கடின்னு சொல்கிறாங்க. இந்த லேக் கூஸ்குல் நேஷ்னல் பார்க்கில் இருக்க இங்கேயே ஒரு 2-3 வகை இருக்காங்க. ஒருத்தவங்க வந்து அந்த மான்கள் ரெயின்டியர் இதை ஓட்டுறவங்க. அவங்க வந்து தூவா மொழி பேசுகிறவங்க. சாரி இடிஸ்டார் வந்து இவங்க வந்து இந்த ஆடு, குதிரை இதெல்லாம் வந்து இது பண்ணுறவங்க. பட் இவங்க எல்லாமே வந்து பழங்குடியின நாடோடி மக்கள் தான். அவங்க வந்து சத்தான் ட்ரைப்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஹலோ பிரதர். பாருங்க 2 வீலரு ஏதாவது எடுத்துகிட்டு வர்றதுக்காக 3 வீலர் மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு பலகையெல்லாம் வச்சு பொருட்கள் எடுத்துகிட்டு வர்றதுக்காக. இப்போ பாருங்கள் குளிர் பயங்கரமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தாங்கிறதுக்காக சீட்டு மேலே வந்து இந்த அனிமல் இது வச்சு கம்பளி வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த எனக்கு தெரிஞ்சு காஷ்மீரி கம்பளி தான் நினைக்கிறேன். இந்த ஆடுக்கு இதோட தான் உலகத்திலேயே இன்னும் இந்த
நாடோடி கலாச்சாரம் நொமேடிக் கல்ச்சர் இருக்க உயிர் போட இருக்கிறது 2 நாடுகள் தாங்க. ஒன்று மங்கோலியா, இன்னொன்று கிர்கிஸ்தான். You can make some video. Yeah. Lady is milking there. ஓகே, மில்கிங். ஓகே, பாத்திரத்தில் இருங்க. பால் கறந்துட்டு இருக்காங்க. யா வெல்கம். விறகெல்லாம் வெட்டி போட்டு வச்சுருக்காங்க. இங்கே தான் தங்குறாங்க. எவ்வளோ அருமையான வாழ்க்கை பாருங்க. நடு ஊசி இலை காடுகளில் வந்து உங்களுக்கு பட்டி இருக்கு, விலங்குகள் இருக்கிறதுக்கு, இவங்க தங்குறதுக்கு அழகான இந்த ஜெர்ரு எல்லாம் சேமிச்சு வச்சுருக்காங்க. இதோட சாணத்தையும் எரிபொருளாக யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேங்க. ஆடு மாடு சாணத்தையும் விறகும் யூஸ் பண்ணுவாங்க, சாணத்தையும் யூஸ் பண்ணுவாங்க. இது பாருங்க, அட்டகாசமான ஒரு மங்கோலியன் குதிரை நின்றுருக்குது. ஆனால் இதெல்லாம் எங்கேயும் ஓடாதுங்க, கட்டி போட்டிருக்காங்க. லைட்டாக தள்ளுது பயந்துக்கிட்டு. பால் கறந்துட்டு இருக்காங்க. எப்படி போகிறதுன்னு தெரியலையே உள்ளுக்குள்ளே. இந்த பக்கம் வழி இல்லை. யாக் மில்க் நம்ம குடித்தோம்ல நேற்று முதல் எபிசோடில் கூட, எனக்கு தெரிஞ்சு இங்கே கூட கொடுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஹலோ, ஹவு டு கோ இன்சைட்? எப்படி போகிறது? அம்மி கறந்துட்டு இருக்காங்க பால். எங்கே பாருங்க, ஃபுல்லாக எல்லாம் நின்றுருக்கு பாருங்க யாக்ஸு. இந்த எருமையை பார்த்தாலே அவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குதுங்க. ஒரு குட்டி யாக இருக்குது பாருங்க, எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. இது அழகாக இருக்குது பாருங்க. குட்டி பால் குடிச்சிட்டு இருக்குது யாக்கிலேருந்து. எப்படி வழி போகிறது? வழியே இல்லை. இவங்க எப்படி போயிருப்பாங்க? எல்லா இதையும் லோக் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே நிற்கிது பாருங்க. உள்ளே பூந்துருவோமா? நமக்கு வேணா நம்ம தான் பண்ணி ஆகணும். வாங்க. அருமையாக இருக்குது. எவ்வளோ அழகாக படுத்துருக்குதுங்க. இங்கே பாருங்க, அழகாக பால் குடிச்சிட்டு இருக்குது பாருங்க. எவ்வளோ அழகாக இருக்குது. குட்டி கண்ணுக்குட்டி கண்ணுக்குட்டி காட்டியாச்சுப்பா. இது கொஞ்சம் மூஞ்சி பார்த்தா நம்ம ஊர் மாடு மாதிரியே இல்லை. இதுதாங்க செம்மையாக இருக்குது. முகம் மூஞ்சி எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக மூடி வந்துருச்சு. ஃபஸ்ட்டு எப்போவுமே வந்து பால் கறக்கிறதுக்கு முன்னாடி கண்ணுக்குட்டி குடிக்க. கண்ணுக்குட்டி குடித்ததுக்கப்புறம் தான் கறப்பாங்க. கரெக்டாக நம்ம ஊர்லேயே அப்படி தான், இங்கேயே அப்படி தான் நாட்டிருக்கு. கண்ணுக்குட்டி குடிச்சிட்டு இருக்குது, வெயிட் பண்ணிட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன் கறக்கிறதுக்காக. இது பாருங்க, அழகாக க்யூட்டாக இருக்குது. இதுக்கு மேலே ஏதோ ஒரு குழந்தைக்கு ட்ரெஸ் போடுற மாதிரி போட்டு படுத்து கிடக்குது. இதுவுமே அப்படி தான் ட்ரெஸ் போட்டிருக்காங்க. கொஞ்சம் நைட்டில் இதுக்குள்ளே போயிட மாட்டிருக்கு. பட் இது இயற்கையாகவே குளிர் தாங்கிற சக்தி இருக்குங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. மலைகள்லேயும் எல்லாம் ஃபுல்லாக மேய்ஞ்சிட்ருக்கு. நிறையா இருக்குங்க, 100 கணக்கில் இருக்குங்க. அங்கே உங்களுக்கு தெரியான்னு தெரில, இந்த மலை இதில் எல்லாம் அப்படி சரிவிலெல்லாம் ஃபுல்லாக எல்லாம் மேய்ஞ்சிட்டு இருக்குதுங்க. ஆனால் நைட் வந்து ஃபுல்லாக எல்லாம் பட்டியில் அடைஞ்சிட மாட்டிருக்கு சாப்பிட்டு வந்து. மொத்த வாழ்வாதாரமே இந்த விலங்குகளை நம்பி தாங்க இவங்க மொத்த வாழ்வாதாரமே. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். இது குட்டி குடிச்சிட்டு இருக்குது ஜம்முன்னு. அது போகுது, இது விடாம போய் குடிக்குது பாருங்களேன். ஒன்றும் இல்லை. எவ்வளோ அழகாக இருக்குது. புசு நீங்கள் பாருங்க. தேங்க்யூ. வெளியே போயிடலாமா நம்ம? ஃபுல்லாக எல்லாம் சாணியெல்லாம் இது பண்ணி வச்சுருக்காங்க. இதையும் இதுக்கு யூஸ் பண்ணுவாங்க நினைக்கிறேன், எரிக்கிறதுக்கு. ஜம்முன்னு இருக்குதுங்க. பால் கறந்துட்டுருக்காங்க, அதை காட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் வரேன். வாங்க. இது பாருங்க, இதுதான் பால், யாக் பால். ஓகே, டன். சூப்பராக பார்த்தாச்சு கறக்கிறத. போகலாம் வாங்க. லைட்டாக பயப்படுதுங்க, ஏன்னே தெரிய மாட்டேங்குது. இங்கே நல்லா கேப்பாக இருக்கே, வெளியே போயிடலாம். அவ்வளோதான். நம்ம ஜெர்ரி நின்றுருக்காரு. டூரிஸ்ட் அடிக்கடி வருவாங்களே இங்கே இதெல்லாம் காட்டுறதுக்காக. ஏன் மக்கள் இதை புதுசாக பார்க்குற மாதிரி தள்ளி போகிறாங்க. வெரி குட். So the Mongolian traditional ger. So what is this you call ger or
கிர் ஜெர்ருன்ட்ட கிர்ரு. இதே நம்ம நிறைய பார்த்துட்டோம். இதுலேயே தங்கணும் நம்ம. ஞாபகம் இருக்கா கிர்கிஸ்தானில் உங்களுக்கு? இதாங்க இவங்க வசிப்பிடம். இந்த மக்களுக்கு எல்லாமே இங்கேயே இருக்கும். சென்டரில் அழகாக ஒரு ஹோல் போட்டு அது மூலிமா இது வெளியிட்ருக்காங்க பாருங்கள். புகையெல்லாமே கீழே வந்து விறகடுப்பு வச்சு சமைக்கிறாங்க. சமைக்கிறதுக்கும் இதுதான், சூடாக்கிறதுக்கும் இதுதான். ஃபுல்லாக எல்லாம் கீழே கார்பெட் போட்டிருக்காங்க. மக்கள் படுக்கிறது. அங்கே நம்ம மாடர்ன் கிர்ரே ஒன்று பார்த்தோம், டிவியெல்லாம் வச்சு. எலக்ட்ரிசிட்டி எல்லாம் இருக்குது. சமையல் பொருட்கள் எல்லாம் வச்சுருக்காங்க. இங்கேயே அப்படியே எல்லாம் பாத்திரம் கழுவுறது அது இது நீங்கள் கழுவிப்பாங்களாட்டிருக்கு. இதை கொஞ்சம் ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க மேலே. தார்பாயும் ஃபுல்லாக எல்லாம் இதுதான். இது என்ன குளிர் தாங்காது. சரி எவ்வளோ வார்மாக இருக்குது தெரியுங்களா உள்ளுக்குள்ளே? வெளியில் -14, உள்ளே நல்லா வார்மாக தான் இருக்குது. ஸோ இங்கே தான் இதுதான் இவங்களோட பாரம்பரியமிக்க வசிப்பிடம்ங்க. இது வேணுங்கிற இடத்துக்கு இவங்க மாற்றிக்கலாம். ஸோ இங்கே கொஞ்ச நாள் இருப்பாங்க. அதுக்கப்புறம் இங்கேருந்து கொஞ்ச நாள் வேற எங்காவது இடத்துக்கு போய் அங்கே இந்த கேம்ப்பு டென்ட்டு போடுற மாதிரி தான் இந்த கிரை போட்டு அங்கே தங்கிப்பாங்க. அங்கே வந்து எங்கெங்கெல்லாம் பசுமை புல்வெளிகள் இருக்கோ மாறிக்கிட்டே இருப்பாங்க. அங்கங்கே அவங்களோட கால்நடைகள், ஆடு மாடு குதிரை எல்லாத்தையும் கூப்பிட்டு போய் அதுகளுக்கு சாப்பாடு மெயினாக அதுக்கு போய் சாப்பாடு இருக்க இடத்துல இவங்க வந்து அந்த ஜீரை போட்டு தங்கிப்பாங்க. 1/3 கிட்டத்தட்ட ஒரு 12 லட்சம் பேர் வந்து இந்த நாடோடி மக்கள் வாழ்க்கையை தாங்க வாழ்ந்துட்டுருக்காங்க. இன்னும் கொஞ்சம் உயிர் போட கிர்கிஸ்தான் மலைகளில் இருக்குது, நம்ம பார்த்தோம். அப்புறம் கொஞ்சம் கஜகஸ்தானில், அவ்வளோதான். தஜிகிஸ்தானில் கூட மேபி 1-2 கொஞ்சம் இருக்கலாம்னு நினைக்கிறேன். மற்றபடி நம்பர் 1 நொமாடிக் கண்ட்ரி வேர்ல்ட்லேயே மங்கோலியா தான், அடுத்தது கிர்கிஸ்தான். நம்ம ரெண்டுமே பார்த்தாச்சு. ஒன்தா ஐ எம் குமார், இந்தியா, இந்துஸ்தான். ஹலோ பிரதர், ஐ எம் குமார், இந்தியா. பாருங்க இது போட்டு இது பண்ணுறாங்க. வேணும் நம்ம வந்து கை அப்படியே உறைஞ்சி போச்சுங்க. அடிக்கடி இந்த மாதிரி வந்து இதை பண்ணிக்க வேண்டிதான். தேங்க்யூ. இஸ் yak மில்க். ஓகே பாருங்க, அந்த எருமை பால். டீ. ஓகே மங்கோலியன் டீங்க. அதான் லைட்டாக இப்போ இந்த கலரில் டீ கலரில் இருக்கேன்னு பார்த்தேன். மங்கோலியன் டீ கொஞ்சம் போடுவாங்களாட்டிருக்கு. பால், தண்ணி, டீ. சர்க்கரையெல்லாம் போடுறது கிடையாது இவங்க. இது ஒரு மேஜர் இது இவங்க இதில். உப்பு போடுறாங்க, லைட்டாக உப்பாக இருக்குங்க. இது வந்து இவங்களோட இதுங்க. மங்கோலியன் டீ வந்து சர்க்கரையில் உப்பு போட்டு குடிக்கிறாங்க. இங்கே டீ குடிச்சிக்கிட்டே இருக்காங்க. இது சும்மா 1 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு ஒருக்க குடிச்சிக்கிட்டே இருக்காங்க. பால் தான் நிறைய கிடைக்குதே. ஸோ விலையெல்லாம் கிடையாது பாலுக்கு. அதனால் குடிச்சிக்கிட்டே இருக்கலாம் எவ்வளோ வேணாலும். சூடு பண்ணி லைட்டாக அதில் டீ போட்டு கூடவே வந்து இந்த பிஸ்கெட்டு அந்த மாதிரி குக்கீஸ் மாதிரி ஏதாவது சாப்பிட்டுக்கிறாங்க. இதெல்லாம் ஸ்நாக்ஸு. சாப்பாடு பார்த்திங்கன்னா அதிகமாக சாப்பிட்றது நூடுல்ஸு, சாப்பாடு, கறி வந்து ஆட்டுக்கறி, யாக்கோட கறி இதெல்லாமே சாப்பிட்றாங்க. குதிரை கறி எப்பாவது சாப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். What food they eat usually? Yak meat, sheep meat, horse meat. So they eat all the meat. Goat meat, horse meat and yak meat. Camel meat also. Okay. Main food is noodles and meat. Noodles and meat. Noodles the main unavanga. Rice they eat Rice rare. is Very rare. Not too much. Okay. எப்பாவது சாப்பிடுவாங்களாட்டு இருக்குது அரிசி சாப்பாடு. மெயினாக நூடுல்ஸ் தான். கறி நூடுல்ஸு. கறி கொஞ்சம் வெட்டி போட்டு ஏதாவது வெங்காயத்தால் மாதிரி போட்டு இது பண்ணிவிடுவாங்க. மசாலாலாம் பெருசாக யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ இன் மங்கோலியா பீப்புள் டோன்ட் ஈட் மச் ஸ்பைசஸ். நாட் மச் ஸ்பைசஸ் லைக் சைனா. No. ஓகே. ஸோ வெரி ஸ்பைஸ்லெஸ் ஃபுட், வெரி சிம்பிள் ஃபுட். இப்போ நம்ம வாங்கிட்டு வந்த அந்த பிஸ்கெட் இது சாப்பிட்றாங்க. குக்கீஸு இது பயங்கரமாக இனிப்பாக இருக்குது. மைதா மாவு கேக் இருக்கும்ல அதே மாதிரி இருக்குது கிட்டத்தட்ட. நண்பர் ஜெர்ரி சொல்கிறாரு, நாங்கள் 2 பேரும் ஒரே மாதிரி மூஞ்சி இருக்காம, ஒரே மாதிரி ஃபேஸ் ஆமாம், ஒரே மாதிரி இருக்கும். அநியாயம் பண்ணுறாரு இவர். Why you said like that? We have same face, similar face. Similar. Yeah. Okay. So eyes and eyebrow. Okay. And if he has his bird. Okay. So like he will look like me. Yeah. ஓகேங்க, சூப்பராக சாப்பிட்டு முடிச்சாச்சு, டீ குடிச்சாச்சு. அப்படி நம்மளோட தகவல்கள்லாம் நம்ம வந்து நண்பர் வந்து இவருக்கு சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ யூ மென்ஷன்ட் தென் தட் ஐ ஹவ் பீன் டு சைபீரியா, யாக்கூட்ஸ்க், பைக்கல் லாஸ்ட் இயர். பயங்கர கோல்டாக இருக்கும் அப்படின்னாரு. யாக்கூட்டியா போயிருந்தோமே, வேர்ல்ட்ஸ் கோல்டஸ்ட் சிட்டி. -50 வந்திருக்கும் அப்படின்னு கேட்டார். நம்ம போயிருந்த போது -32 -33 தான் நம்ம பார்த்தது. -50 ஜனவரியில் போயிருந்திருக்கோம். நம்ம வந்து பிப்ரவரி எண்டில் போயிருந்தோம். ஸோ அதனால் பீக்கை கிராஸ் பண்ணதுக்கப்புறம் தான் போயிருந்தோம்.
ஸோ அதான் பேசிகிட்டு இருந்தார். அப்படியே இது புருவத்தை உயர்த்துறாங்க அவங்க. In Lake Kuzgul also, they just run their cars in the lake when it is completely frozen. Okay, now it is getting frozen slowly. Yeah. ஆக்சுவலி இப்போ ஃப்ரோசன் ஆயிடுச்சு பார்த்துருப்பீங்க. பட் இருந்தாலும் மேல் லேயர் ஃப்ரோசனாக இருக்குது, கீழே தண்ணி இருக்குது. இந்த டைமில் வந்து உங்களுக்கு வண்டி விட்டோம்னா ஆபத்து, உடஞ்சிருச்சுன்னா. நல்லா திக்காக, அதாவது மேல் லேயர்லேருந்து கீழே நல்லா ஒரு 4-5 அடி நல்லா திக்காகணும் ஐஸு. அது இன்னொரு 1 மாதத்தில் நடக்கும். டெம்பரேச்சர் நல்லா லோவாக இருக்கும் போக அது மாதிரி ஐஸ் கட்டி மாதிரி நல்லா டெப்த் வரைக்கும் ஐஸ் கட்டி ஆயிடுச்சுன்னா மேலே உங்களுக்கு வண்டி ஓட்டிகிட்டே போகலாம், எந்தவித ஆபத்தும் கிடையாது. அது அதுக்கப்புறம் நடக்கும். 1 meter ice thick. Yeah, 1 meter ice. Yeah. Then you can drive on the ice road. It's like ice road. Ice road. Yeah. Okay. Do these tribes have separate language or they speak Mongolian? Mongolian only. Okay. The reindeer tribes, they have a Tuva language. Tuvan language. Yeah. சார் நான் சொன்னேன் இல்லைங்க, இன்னும் இவங்க வந்து ஒரு பழங்குடியினர், இன்னொரு பழங்குடியினர் இருக்காங்க. அந்த காட்டுமான்கள், அது இன்னொரு 200 கிலோமீட்டர் நம்ம போக முடியாது. அதுக்கு வேற ஒரு எக்ஸ்பெடிஷன் எடுக்கணும். அவங்க வந்து எப்படின்னா, இவங்க வந்து எப்படி இந்த யாக்கு காஷ்மீரி ஆடுகள் ஓட்டுற மாதிரி அவங்க வந்து மான்கள் ஓட்டுவாங்க. இந்த காட்டு மான்கள் முடியெல்லாம் வச்சுட்டு ரெயின்டியர்ஸ்னு சொல்லுவாங்க. நம்ம பார்த்துருப்போம், முந்தின 2 எபிசோடுக்கு முன்னாடி கூட பார்த்துருப்பீங்களே, சைபீரியாவில் கூட பார்த்தோம். அவங்க வந்து ரஷ்யாவில் இருக்க துவன் இனத்தை சேர்ந்தவங்க. அவங்க துவன் மொழி பேசுவாங்க. ஸோ அவங்க வேற ட்ரைப், இவங்க வேற ட்ரைப். And just convey my thanks to all and for accepting me in their family. Give their yak food, yak milk, and for and telling their lifestyle and culture. Thank you. Spasibo. Okay, bye all. Spasibo. பிரமாதமான இந்த ஒரு நல்ல வெயில் ஜம்முன்னு இருக்கு கூட. மில்கிங் ஐ ஹவ் சீன், பார்த்துட்டோம் ஆல்ரெடி. ஓகே, இங்கே ஒரு குடும்பம் பார்த்துட்டோமா. ஸோ இன்னொரு நாடோடி குடும்பத்துக்கும் கூப்பிட்டு போகிறனாரு. ஸோ அங்கேயும் போய் பார்த்துடலாம் வாங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம லேக் போவோம். பட் அருமையாக இருக்குது இந்த மவுண்டன்ஸும் சரி, இந்த டைகா காடுகள் மற்றும் இந்த மங்கோலியன் பழங்குடியின நாடோடிகள், துங்கா ட்ரைப்ஸு. அடுத்த குடும்பத்தை பார்க்க போகலாமா? வாங்க. இங்கே எலக்ட்ரிசிட்டி லைன்ஸ்லாம் கிடையாதுங்க, சோலார் இது வச்சுருக்காங்க. சோலாரு டிஷ் ஆண்டனா கூட வச்சுருக்காங்க இங்கே ஃபேமிலி. இப்போ தான் பார்க்குறேன். ஸோ தே ஹேவ் சோலார் ஃபார் எலக்ட்ரிசிட்டி. ஓகே. ஸோ அதாவது 24 மணி நேரம்லாம் எலக்ட்ரிசிட்டி இருக்காது. ஏதாவது ஃபோன் சார்ஜ் பண்ணுறதுக்கோ ஏதாவது இது பண்ணுறதுக்குன்னு வேணால் வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. இந்த சோலார்லேருந்து எடுக்கிற இது சின்ன பேனல் மாதிரி வச்சுருக்காங்கன்னு வைங்களேன் எல்லா வீட்லேயும். ஸோ அங்கே ஒரு குடும்பத்துக்கு பார்க்க போயிட்டுருக்குறோம். இந்த மலை அடிவாரத்தில் நல்லா இருக்கு அந்த இடமே. ஓகேங்க, இன்னொரு நாடோடி அவர்கள் வீட்டுக்கு வந்திருக்கோம். அப்பா, இந்த வீடு ரொம்ப வித்தியாசமாக இருக்குது ஜிர்ரோட. அப்படியே மரத்தை வெட்டி மரக்கட்டையிலே கட்டியிருக்காங்க இந்த வீடு. இதை பார்க்கும்போது அப்படியே எனக்கு சீசன் 1 தான் ஞாபகம் வருது. நம்ம காஷ்மீர்லேயே நம்ம வந்து அந்த ஃபஸ்ட் சீரீஸ் இதுக்கு போயிருந்துருக்கோங்க. ஞாபகம் இருக்கா? என்ன வேலி? துலைல் வேலி போயிருந்தபோது அங்கே வீடுகள்லாம் இப்படி தான் பார்த்தோம். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஃபுல்லாக மரக்கட்டைகள்லேயே வந்து செஞ்சுருப்பாங்க. குரேஸ் வேலி, துலைல் வேலி, அந்த இந்தியா பாகிஸ்தான் இந்த லைன் ஆஃப் கண்ட்ரோல் பக்கத்தில் இருக்கும் அந்த கிராமங்கள். அட்டகாசமான அந்த வேலிஸ் போயிருப்போம். இதே மாதிரி தான் இருக்கும் வீடு. அங்கே கூட ஒரு விருந்து அட்டன் பண்ண ஞாபகம் இருக்கா? 18 வகை கறி விருந்து. அதை பார்த்தவங்க தெரிஞ்சால் சொல்லுங்கள் கமெண்ட்டில். இந்த வீடு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. ஹலோ, ஹாய். ஹலோ குட்டி, ஹலோ, ஹாய், ஹலோ. What's your name? Hello. What's your name? I'm Kumar. You? He go to school? No. Now he's 4 years old. Okay. No school போல. So he want to go to school. He come to ஹட்கர். நமக்கு டவுன்லேருந்து வரணும். 20 கிலோமீட்டர்ஸ் வரும் இங்கேருந்து. 20 or 15 கிலோமீட்டர்ஸ் வரும். வந்திருப்போம். நான் சொன்னது மாதிரி இங்கே வந்து மக்களுக்கு குடி தண்ணீர் வந்து அந்த லேக்கில் இருந்தாங்க எடுத்துகிட்டு வராங்க. லேக் உறைஞ்சாலும் உங்கள் ஐஸ் கட்டி எடுத்துகிட்டு வந்து உருக்கிக்கிறாங்க. தேங்க்யூ. இவங்க அன்புக்கு எல்லையே இல்லைங்க. டீ கொடுத்துக்கிட்டே இருக்காங்க, குடிச்சிட்டே இருக்கோம். அதுக்கப்புறம் பாருங்கள், சாப்பிட்றதுக்காக ப்ரெட்டு சீஸ் இதெல்லாம் வச்சுருக்காங்க. பட் நம்மளால் முடியலப்பா, வயிறு நம்பிருச்சு. பாருங்கள், இது ரெடி ஆகிட்டுருக்கு. பாருங்கள், கோதுமை. இது வந்து பக்வீட் அப்படின்னு சொல்லுவாங்க.
பக்வீட் வந்து நம்மளும் சாப்பிட்லாம். பட் இது வந்து இந்த இங்கே இருக்க அந்த ஐசி எருமைங்களுக்கு மாடுகளுக்கு கொடுக்குறதுக்காக இது பண்ணுறாங்க, யாக்குக்காக பண்ணிகிட்ருக்காங்க. இது நல்லா கொஞ்சம் குழச்சி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓ யாக். ஓகே ஓகே. இப்படி வெளியில் போகலாமா? இங்கேயும் வெளியில் வந்தோடனே யாக்கு நிற்கிது பாருங்க. ஹலோ குட்டி. பயந்துக்கிச்சுங்க. ஒன்றும் இல்லை. நல்லா இருக்கலாம் இந்த வீடு. இந்த ஸ்டில் சூப்பராக இருக்குங்க. அப்படியே வால்பேப்பர் மாதிரி பிரமாதமான இந்த சயன் மலைத்தொடர் இதில் அப்படியே அங்கங்கே ஐஸு. இந்த பக்கம் இந்த பாரம்பரியமிக்க மர வீடு, அப்புறம் இந்த க்யூட்டான ஐஸ் மாடுகள் யாக். பயந்து ஓடுதுங்க. ஏன் இவ்வளோ இதாக இருக்குன்னு தெரில. பாருங்களேன், இதோட இதில் இது பண்ணியிருக்காங்க தோலில் நினைக்கிறேன். வால் ஒட்டுமொத்த யாக்கோட இதை வந்து தோலை உரிச்சு இது பண்ணியிருக்காங்க, காய வச்சுருக்காங்க. இந்த எண்டில் வால் இருக்குங்களா, இந்த ஷூ செய்வாங்க, இந்த குளிருக்கு இது தாங்கும். ஸோ இயற்கையாகவே வந்து விலங்குகளுக்கு இந்த குளிரை தாங்க அளவுக்கு எல்லாமே படைச்சிருக்கு அந்த இயற்கை. இதை வச்சு மக்களும் வாழ்ந்துக்கிறாங்க எல்லாமே எடுத்து. ஸோ இந்த சமநிலை ஏன்னு சொல்லுவாங்க, அந்த ஈகோ சிஸ்டம், அது வந்து அப்படி வாட்டுக்கு நடந்துட்டு இருக்கு தானே. பக்கத்தில் வர ஓடுது. ஓடாத ஓடாத ஓடாத, பயப்படாதப்பா. இவங்க ஒரு கார், இங்கே நிறைய பேர் வந்து பழங்குடியில் கூட கார் வச்சுருக்காங்க, இல்லைன்னா வேலையாகாது. ஏன்னா இது இருக்கு இல்லைங்க, இதுக்கு மின்சாரத்துக்கு வந்து அந்த சோலார் பேனல் வச்சுருக்காங்க. இங்கே தண்ணி பைப் லைன்ஸ்லாம் கிடையாது, காட்டுக்குள்ளே இருக்கும். அந்த டவுனில் இருந்தது எல்லாமே. இந்த தண்ணி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கேருந்து கார்லேயோ பைக்லேயோ போயிட்டு தண்ணி வந்து லேக்லேருந்து பிடிச்சிட்டு வந்துடுறாங்க. ஸோ குளிக்கிறதுலாம் எனக்கு தெரிஞ்ச அன்றைக்கி ஒரு வாரத்துக்கு ஒருக்கா குளிப்பாங்கன்னு நினைக்கிறேன். லேக்கில் வந்து தண்ணி இல்லைனா ஐஸ் கட்டி எடுத்துகிட்டு வந்து இங்கே உருக்கி தண்ணியாக்கிடுறது. ஸோ அதான் சொன்னேன் நான், இந்த லேக் ஊஸ்குள்ள தான் வந்து மங்கோலியாலேயே முக்கியமான நன்னீர் லேக்கு. அவ்வளோ சுத்தமான தண்ணி, க்ளீனஸ்ட் வாட்டர்னு ஏஷியாலேயே சொல்லலாம். சைபீரியா லைக் பைக்கலுக்கு ஈக்குவலாக இந்த 2 ஏரி தான் இந்த ஏஷியாலே மிகப்பெரிய ஏரிங்க கொள்ளளவில் பொறுத்தவரை, நன்னீரை பொறுத்த அளவுக்கு. ஸோ அப்படியே குடிக்கலாம், எந்த வித இதுவும் பண்ண தேவையில்லைங்க. பயந்துக்கிட்டே நிற்குது பாருங்களேன். வரலாமா வேண்டாமா, வரலாமா வேண்டாமா, வா தங்கோ, வா 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 வா. இது ஒரு வித்தியாசமாக இருக்குல்ல, மூஞ்சி மட்டும் வெள்ளை கலரில், முடியலை அப்படியே ஒரு மாதிரி லைட்டு ஆஷ் கலரில் இருக்கு. உடனே பயந்து ஓடிவிய, உடனே ஓடிடுச்சு பாருங்க. டைம் ஸ்பெண்ட் பண்ணியாச்சு. தேங்க்யூ. ஸ்பாசிபோ ஸ்பாசிபோ. ஹலோ. Bye bye. Bye bye. Beste. Bye bye. Hey. தொட்டு பார்த்துக்கிட்டார் தம்பி. Okay. Bye bye. Spasibo. Bye. Yeah, shake hands. Thank you. Bye bye. Spasibo sister. Thank you. Bye bye. Bye. போலாம் வாங்க. அடுத்தது நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்க்கும் லேக் கூஸ்குல். அட்டகாசமான கூஸ்குல் ஏரியா சூப்பராக போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். வாங்க. இங்கேருந்து போகணும், ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் போகணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் டீப் பாட்டுக்கு போக போகிறோம். பாய் 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 பாய். பையன் இப்போ கொஞ்சம் நேரம் தான் வீட்டுக்குள்ளேயே வந்திருப்பான், வந்து வெளியில் வந்து ஆட ஆரம்பிச்சிட்டான். ஸ்கூலுக்கு போனால் ஜாலியாக இருக்கும்னு நினைப்பான். அவன் தனிமையாக இருக்கான், ஒரே ஒரு பையன். இங்கே பக்கத்தில் பசங்க கூட இல்லை விளையாடுறதுக்கு, கொஞ்சம் சிரமம் தான். இந்த குளிரில் எங்கத்த விளையாடுறது வெளியில் போய்? பெருசாக என்டர்டைன்மெண்ட்டும் இல்லை அவங்களுக்கு. அவங்க ஃபோன் வச்சுருக்காங்க. இங்கே வந்து என்னோடய யூனிடெல் ஒர்க் ஆகலைங்க. இங்கே ஜி மொபைல்னு ஒரு மொபைல் ஆப்ரேட்டர் இருக்குது, அது ஒர்க் ஆகுது. அந்த லேடி பேசுனாங்க, பட் அது இந்த நார்மல் ஃபோன் தான். பட் இவங்களுக்கு நம்ம ஊர் மாதிரி நமக்கு தேவையான என்டர்டைன்மெண்ட்லாம் இவங்களுக்கு தேவையில்லைங்க. இவங்க சந்தோஷமாக இயற்கையோடு இருந்து வாழ்கிறாங்க. இந்த விலங்குகளோட இந்த மேய்க்கிறது, சமைக்கிறது, அதுகளுக்கு சாப்பாடு போடுறது, பால் கறியை விற்கிறது, இப்படியே போகுது அவங்க வாழ்க்கை. வந்துட்டு இருக்காரு பாருங்க அழகா. ஆஹா, அனே மருந்து ஹேட் சோஜு பாருங்க அழகா. நம்மளை இதை ஏற்றி விட்றாரு, ஏறிக்கலாம். மங்கோலியாவில் வந்துட்டு ஒரு குதிரையேற்றம் பண்ணலைன்னா எப்படி பாரு. ஐயோ ஏறியாச்சுங்க. இங்கே பாருங்க குதிரை மேலே, இங்கே பாருங்க பிடிச்சிட்டேங்க.
Brother, you can hold the camera. You can see in the camera. Yeah. Yeah. இங்க பாருங்க. சூப்பரா இருக்கு. குதிரை ஏற்ற பண்ணியாச்சு நீங்க குமார். மங்கோலியா வந்து குதிரை ஓட்டனா எப்படி? ஓட்டியாச்சு பாத்தீங்களா? Thank you. அட்டகாசமா இருக்குங்க. இது சூப்பரா. ஓகே, தேங்க்யூ. தேங்க்ஸ். ஸ்பாசிபோ. சூப்பரா குதிரை எடுத்தாச்சுங்க. எப்படி? அட்டகாசமான குதிரையுடன் உங்கள் குமார். சூப்பர். பிரமாதமாக பட்டையை கலப்புற எக்ஸ்பீரியன்ஸு செமையாக இருக்குது இந்த வியூ. அவரும் நானும் சேர்ந்து அட்டகாசமாக. தேங்க்யூ பிரதர். இது ஒன்று தான் ஒரு குறையாக இருந்தது. மங்கோலியா வந்துட்டு குதிரை ஏற்றம் பண்ணாமல் இருந்தது. அதுவும் பண்ணியாச்சு. செம போங்க. அல்டிமேட் வியூ. பாய். தேங்க்யூ. பேசிப்போ. அவ்வளோதான், வாங்க. Yeah. The main wish is resolved. Thank you brother. அடுத்தது லேக் கூஸ்குல் தாங்க. போகிறோம், பட்டையை கலப்புறோம் அந்த orange ஏரியில். இங்கே ஒரு 1/2 மணி நேரம் ஆகுங்க போகிறதுக்கு. 5 கிலோமீட்டர் வரும். போகலாம்.